பசிக்கல அத்தை. எல்லாம் எனக்கு தெரியும். சாப்பிடு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் அத்தையே நினைச்சுன்னு உட்காந்துன்னு இருக்காத. சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிடுது. ஹலோ, யாருங்க? மேடம் நாங்கள் புழல் ஜெயிலேருந்து பேசுகிறோம். மாற உங்ககிட்ட உடனடியாக பேசணுமா? ஆ, குடுங்க. குண்ணா. இந்தா. ஹலோ தே. மாறா, எப்படிடா இருக்கிற? சாப்பிட்டியாடா? அதெல்லாம் விடு. இப்போ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே ஒரு நல்ல வக்கீலா கூட்டின்னு வா. ஜாமீன் வேணும். என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையாங்க? ஆமா பிரச்சனை தான். நீ கூட்டின்னு வா. டேய் மாறா. என்னாச்சு அத்தை? மாறண்டா. உடனே ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணி ஜாமீன்ல எடுக்க சொல்றான். அவனுக்கு அந்த இடம்லாம் செட்டே ஆகாது. உனக்கு மட்டும் செட் ஆயிடுமா? சும்மா எத்தையாவது பேசிக்கின்னு. டேய், நீ முதல்ல நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணி அங்க வர சொல்லு. போய் ஜாமீன்ல எடுத்துன்னு வந்துடலாம். அப்பா தான் ஜாமீன் வாங்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாருல அத்தை. அவரை விடுறா, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். நீ முதல்ல நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணு. சரி அத்தை. மாறா, மாறா, யாருமா? மாறா இருக்கா? மாறா எங்கங்க? மாறனா? ஏ மாறன பார்க்கணுமா? கதவு சரிங்க திறந்து சார். போங்கம்மா. மாறா, மாறா மாறா, மாறா மாறா, போங்க. வாங்க அத்தை. மாறா. மதியம் சிக்கன் போட்ட. ஜாமீன் எடுப்பீங்க? மாறா, போன தடவை ஜாமீனுக்கு ட்ரை பண்ணது அப்பாவுக்கு தெரிஞ்சு எங்களை வெளுத்து வாங்கிட்டாரா. அப்படி இருக்கும்போது அப்ப முடியாதா? அப்பாவை மீறி எப்பட்றா? இன்னும் ஒரு கோவம் குறையல. இன்னும் கொஞ்ச நாள் பொத்துக்கோ. ஆஹா, அதெல்லாம் முடியாது. உடனே எடுக்கணும். பாவம் அந்த மனுஷன். எந்த மனுஷன்? அவர் தான். ஒரு நிமிஷம். அண்ணா ஏட்னா அவரை கொஞ்சம் உள்ள விட. இது என் அத்தை அண்ணன். வணக்கம். வணக்கம். யாரா இவரு? இவருக்கு தான் ஜாமீன். இவருக்கு ஜாமீன் குத்தா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார்ல. பாவமா இருக்குத. பொய் கேஸ் போட்டு உள்ள உட்கார வச்சுக்கிறாங்க. ஒய்ஃப் இறந்துட்டாங்களா? அவர் பொண்ணு மட்டும் தனியா வெளியேக்குது. சேஃப்டி இல்லைல்ல. சார் பார்த்து பண்ணி விடுங்க. பாவம் ஜாமீன் எடுக்க கூட ஆள் இல்லை. நீங்க எவ்வளோ வேணா முறைச்சுக்கோங்க, ஆனா ஜாமீன் வேணும். நான் வக்கீல் சார் சொல்லுங்க. பண்ணிடலாம் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகவா எவ்வளோ செலவாகுதோ பார்த்து பண்ணிடு. சரியா? ம். நோ, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. நம்ம வக்கீல் சும்மா கில்லி மாதிரி உடனே வாங்கி கொடுத்துருவாரு. நீ கவலைப்படாம இரு. அப்புறம் என்ன, கிளம்புங்க. பை வாணா. டேய். நீங்க நைட்டு தான் சப்பாத்தி நீ கேள்விப்பட்டேன். ஆமாப்பா. அத்தை, என்ன இப்படி பண்றான்? என்னடா இவன் இன்னும் விளையாட்டு புள்ளியாவே இருக்கிறான். வந்த இடத்துல இவனை ஜாமீன் எடு, அவனை ஜாமீன் எடுன்னு இவனை வச்சுக்கின்னு. வாங்க வாங்க சரி வா. வாங்க வாங்க.
அண்ணா காஃபி ஆறுது குடிக்கல? அண்ணா உன் குடும்பம் மண்ணா போயிடும். அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? என்னண்ணா இப்படி இருக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. நீ சொல்லண்ணா. உன் மனசுல என்ன இருக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதா? எனக்கெல்லாம் தெரியும்ண்ணா. நம்மளால தான் இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. அது சரிதான். அதுக்காக நீ இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப? ஆ? சொல்லு. கவலைப்படுறதுனால ஒன்னே ஆகாதுண்ணா. அந்த குடும்பத்துக்கு நீ ஏதாவது பண்ணு. அதான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும். அவங்கள நேருக்கு நேர் பார்க்கவே சங்கடமா இருக்குது வள்ளி. நம்ம ஆள் அனுப்பி கூட அவங்களுக்கு உதவி செய்யலாம்னா, ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில நீயே நேர்ல போய் அவங்கள பார்த்து அவங்க கிட்ட பேசினீன்னா அது அவங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும். ஆமாண்ணா, அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடு. எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுண்ணா. அந்த பையன் இருந்து அந்த குடும்பத்தை பாத்துக்கினா என்னெல்லாம் செய்வானோ அதை விட அதிகமா நம்ம செய்யலாம். காலத்துக்கும் அவங்களை நல்லா பாத்துக்கலாம். ஏய், வண்டியை நிப்பாட்டுப்பா. என்னாச்சுங்கய்யா? ஒரு நிமிஷம் இரு. என்னங்கய்யா? அந்த சேட்டுக்கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கணும் வா. சரிங்க. சேட்டு, சேட்டு, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். சொல்லுங்க. அதோ அந்த பொண்ணு போகுதுல்ல, என்ன விஷயமா இங்க வந்துட்டு போகுது? ரொம்ப நன்றி சேட்டு. ஓகே. என்னாச்சு? ஐயா, அந்த பொண்ணோட அண்ணன் உசுரோட இருக்கும்போது இந்த சேட்டுக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான். வட்டியும் அசலும் வரலன்னு சேட்டு கேட்டுக்கிறான். அதுக்கு தான் அந்த பொண்ணு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுக்குது. அதுக்கு சத்தம் போட்டு அனுப்பி விட்டுக்கிறான். சரி, வண்டி எடு. ம்.
அது போதும் எங்களுக்கு. வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம். தங்கச்சி நீ யாரும் சொல்லுமா. என் பொண்ணுங்க முடிவுதான் என் முடிவு. இனிமே அதை பத்தி பேச வேணாம். நீங்க கிளம்புங்க. அப்புறம் உங்க விருப்பம்மா. நாங்க கிளம்புறோம்மா. வாயா வாங்க. வரோமா. இத வச்சு இப்போதைக்கு சமாளிக்க முடியுமா வீரா? பத்தாதுதான். ஆனா ஒரு மாசம் டைம் கேட்கலாமா? மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா குத்து எப்படியாவது சமாளிச்சிடலாம். உள்ள வரலாமா? அம்மா. வாங்க சார். வரேன். உள்ள வாங்க. வாங்க. ஆ. உட்காருங்க சார். வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க சார். உட்காருங்க. சரி. உட்காருங்க சார். ஆ. மா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. அக்கா, என்னக்கா? இந்தாங்க. நீ என்னம்மா படிக்கிற? காலேஜ் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அண்ணனா மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு ஒரு தகப்பனா இருந்தவன இழந்திருக்கிறீங்க. உங்க நிலைமை உங்க பையன் உயிருக்கு விலை பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்க இழப்ப பணத்தால ஈடுகட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த குடும்பம் இருக்கிற நிலைக்கு இது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். பணம்னு சொல்லாம வாங்கிக்கங்க. உங்ககிட்ட நாங்க உதவி கேட்டோமா சார்? உங்க பணத்தால எங்க அண்ணன் உசுரை திருப்பி கொடுக்க முடியுமா? எதுக்குன்னு கிளம்புங்க சார். கண்மணி, என்ன கண்மணி? என்ன வீரா? பணமா பெருசு நமக்கு? கண்மணி கொஞ்சம் அமைதியா இரு. பரவாயில்லம்மா, பேசட்டும். அந்த பொண்ணு கேட்கறதும் சரிதான். அண்ணனோட இழப்புல இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியுமா. அதை பார்த்துட்டு என்னால ஒதுங்கி போக முடியல.
இது நான் உங்களுக்கு செய்யற உதவி இல்லை. என் குற்ற உணர்ச்சிக்கு நான் கொடுக்குற வேலை. என்னால நிம்மதியா தூங்க முடியலமா. நீயாவது வாங்கிக்க. என்ன மன்னிச்சிருங்க சார். எங்களுக்கு நிறைய பண பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் நாங்களே சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் சார். அப்பதான் எங்களால காலத்துக்கும் தனியா வாழ முடியும். இப்படி உதவி வாங்கி வாழ பழகிட்டோம்னா அப்புறம் எங்க அண்ணன் எங்க எல்லாருக்கும் கொடுத்த நம்பிக்கையெல்லாம் இது எல்லாமே பொய்யாயிரும் சார். எங்களுக்கு இது வேணாம் சார், ப்ளீஸ். உன் அண்ணனை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குதுமா. சரிம்மா, நான் வரேன். வரேன் வரேங்க. அனுப்பிட்டு வரேம்மா. உங்களுக்கு வேற எந்த உதவி தேவைன்னாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க. கேட்டதுக்கு சந்தோஷம் சார். சரி, நான் வரேம்மா. அவரு நமக்கு உதவி செய்யணும்னு நல்ல எண்ணத்துல தான் வந்திருக்கிறாரு. ஆனா நமக்கு அது வேணாமா. இவருன்னு இல்ல, நம்ம யார்கிட்டயுமே உதவின்னு கேட்காம தனியா வாழ பழகிக்கலாம். அதான் நம்ம அண்ணனுக்கு செய்யற மரியாதை இருக்கும். நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு ராகவா, ராகவா, டேய் ராகவா, என்ன ஆச்சுடா? இவன உன்ன மாதிரியே இருக்கிறான். கடையில நிக்காம வீட்டுக்கு வந்துட்டான். கேட்டா கவலையாகுதுன்றான். ராகவா, அண்ணன் இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வருது. அவங்க கையில நிறைய பணம் கொடுத்துட்டு வந்துக்குது. இனிமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நிம்மதியா இருப்பாங்கடா. நீ உன் வேலைய பாரு. பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு நினைச்சியா? என்னன்னா ஏதாவது சொல்லிட்டாங்களா? இன்னும் நிறைய எதிர்பார்க்கறாங்களா? பரவாயில்லண்ணா, எவ்வளவு கேட்டாலும் குத்தலாம். பணத்தை தூக்கி மூஞ்சில வச்சிட்டாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி யோசிக்காத வள்ளி, அவங்க அப்படி இல்ல. என்னாச்சுன்னா அவங்க உன்னை அவமானப்படுத்தி பேசிட்டாங்களா? அவங்க அவமானப்படுத்தல, நீ சொன்னன்னு பணத்தை கொடுக்க போய் நான் தான் அவங்கள அவமானப்படுத்திக்கிறேன்.